சுட்டி முயலின் சாகசங்கள். ஒரு அழகான காட்டில் சிட்டு என்ற சுட்டி முயல் வாழ்ந்து வந்தது. அது தன் பெற்றோர்களான முயல்களிடம் அம்மா அப்பா நான் விளையாட செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் நண்பர்களை காணச் சென்றது. அணில் மற்றும் மானுடன் விளையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. ஒரு நாள் விளையாடும் போது சிட்டு காட்டில் அதுவரை பார்த்திராத ஒரு புதிய ஒற்றையடி பாதையை கண்டது. அந்த பாதை எங்கே செல்கிறது என்று பார்ப்பதற்கு அதற்கு அவ்வளோ ஆசை வந்தது. தைரியமாக அந்த பாதையில் தனியாக நடக்க தொடங்கியது. சிறிது தூரம் சென்றதும் அழகான பல வண்ணப்பூச்சிகள் பறப்பதை கண்டது. அவை பார்ப்பதற்கு வானவிலை போல் அழகாக இருந்தன. கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் மிகவும் அழகாக இருந்தது. ஒரு பெரிய நீல வண்ணத்து பூச்சி சிட்டுவின் முகத்திற்கு நேராக பறந்து வந்து அதற்கு வழிகாட்டுவது போல சென்றது. சிட்டுவும் அதை தொடர்ந்தது. அந்த பாதை ஒரு அமைதியான குளக்கரைக்கு சென்றது. அங்கே தண்ணீர் தெளிவாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. தாகமாக இருக்கிறது என்று தண்ணீர் குடித்தது. பல வண்ண மீன்களை துள்ளி குதிப்பதையும் நீந்துவதையும் வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டது. குளத்தின் அருகில் ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருந்தது. அதில் சிவப்பான ஆப்பிள்கள் பழுத்து தொங்கின. சிட்டுவுக்கு பசி எடுக்க ஆரம்பித்து விட்டது. சிட்டு ஒரு ஆப்பிளை பறித்து ருசித்தது. அதுவும் மிகவும் இனிப்பாக இருந்தது. சிட்டுவின் பசியெல்லாம் பறந்து போனது. சாப்பிட்ட பிறகு சிறிது நேரம் தூங்கிவிட்டது. மாலை நேரம் நெருங்கியதும் சிட்டு மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பியது. தான் கண்ட புதிய இடங்களையும் நண்பர்களையும் பற்றி தன் அம்மாவிடமும் அப்பாவிடமும் உற்சாகமாக சொல்லி சந்தோஷப்பட்டது. நன்றி.